ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எல்இடியோட ரேண்டம் பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபைலில் வேணுமோ அந்த ஃபைலில் இந்த போய் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே வந்து நான் எல்இடி பேட்டர்ன் போடுறேன். எல்இடி பேட்டர்ன் எல்இடி பேட்டர்ன் போட்டேன். அடுத்தது ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ல மெட்ரோவிஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எந்த சிஸ்டம்ல போயிட்டு வந்து எந்த சிஸ்டம்ல போயிட்டு எதில் பேட்டர்ன்ஸ் போடணும். ஸோ பேட்டர்ன்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 18 இன்ச்சு 52 எடுத்துக்கோங்க. செமி எடுக்கிற மாதிரி 18 இன்ச்சு 52 18 இன்ச்சு 52 52 வந்து எடுத்துக்கோங்க. நான் கொடுத்துட்டா இந்த இருக்கும் ரைட் கிளிக் பண்ணிட்டு அண்ட் கீ ஃபைலில் போயிட்டு எல்இடி பேட்டர்ன்ஸ்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். எல்இடி பேட்டர்ன்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து எப்படி வந்து எல்இடி ஆன் பண்ணுவோம் அதே வந்து எல்இடி பேட்டர்ன்ஸ் பண்ண போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் கொடுத்துட்டு அடுத்தது என்டர் ஃபைல் மைக்ரோ கண்ட்ரோலர் ரெஜிஸ்டர் 51 டாக்டர் அதுக்கான என்டர் ஃபைல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை டிஃபைன் பண்ணிடுறேன். டிஃபைன் அதுக்கப்புறம் என்ன வேரியபிள் வேணும் இந்த வேரியபிள் எனக்கு எல்இடி ரேண்டமாக ஏதாவது வேரியபிள் தான் எல்இடிங்கிற ஒரு வேரியபிளில் P2ங்கிற ஒரு போட்டில் ஸோ அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா வாய்டு வாய்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது என்ன வாய்டு மெயின் இதில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வாய்டு டிலேங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்னா அது வந்து டியூரேஷன் அதாவது நம்ம எல்இடி வந்து லைக் வந்து எவ்வளோ நேரம் ஆஃப்ல இருக்கணும் அது சொல்றது தான் இந்த வாய்டு டிலேங்கிற ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். வாய்டு டிலேல நான் வந்து இன்ட் ஏங்கிற ஒரு இன்டீஜரை நான் வந்து செப்பரேட்டாக நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். வாய்டு டிலேல ஸ்டோர் பண்ணிட்டு லைக் இன்ட் ஐ கமா இதுதான் என்னோட மெயின் வேரியபிள் மெயின் இன்டீஜர். இந்த ஐ கமா ஜேல போய் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்வர்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபார்வர்ட் யூஸ் பண்ணிட்டு ஐ ஈக்குவல் டு 0 ஜீரோனா லைக் வந்து சுவிட்ச் ஆஃப் கண்டிஷன் லைக் ஜீரோலேருந்து ஜீரோலேருந்து எந்த பின் வரைக்கும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பின்னா நம்மளுக்கு 0. அதுக்கப்புறம் ஐ ஏ வரைக்கும் இது ஏ வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஏ வந்து எதுக்கு எந்த பின் வரைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஏ. அடுத்தது அதை வந்து நான் ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு for j equal to 0, j greater than 1000, j plus plus நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ எப்பயுமே இதோட வாய்டு மெயின் லைக் எல்இடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கணும். இருக்கும்போது அது எவ்வளோ நேரம் டிலே டிலே வரும். டிலே வந்து இதுக்கப்புறம் ஒரு ஒயில் கண்டிஷன் கொடுக்கணும். ஒயில் கண்டிஷன் கொடுத்துட்டு அடுத்தது எல்இடி வந்து இப்போ வந்து ஃபோட்டோ கரண்ட் அவங்க எப்படி அதை நான் எப்படிங்கிற ஃபஸ்ட்டு இந்த பாருங்க
வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் ஃபைலை யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து 01 02 04 08ங்கிற இந்த ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது இது வந்து லைக் இது ஹெக்ஸாடெசிமல் ஃபைலா மாறும்போது அதாவது ABCDEFGH மாறும்போது இதோட ஒரு ஜீரோவை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வரும்? 20 40 80 அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு இது வந்து இதாகும். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன 0 1 அப்படிங்கிற இது கொடுத்துட்டு அதுக்கு வந்து டிலே கொடுத்துடலாம். டிலே வந்து 100 வரைக்கும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்இடி வந்து 0H02. அதுக்கப்புறம் ஒரு டிலே கொடுத்துக்கிறேன். டிலே கொடுத்துட்டு 100 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்இடி ஈக்குவல் டு 0H04. அதுக்கப்புறம் டிலே 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 வந்து 100 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்இடி ஈக்குவல் டு 0H08. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 100 கொடுத்துக்கிறேன். 100 கொடுத்தோன்னு நான் என்ன பண்ணிக்கணும்னா இப்போ அடுத்து ABCDங்கிற ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் வரும். ஸோ எல்இடி ஈக்குவல் டு 0H1 0H20 டிலே ஒரு டிலே கொடுத்துட்டு எல்இடி ஈக்குவல் டு 0H20 0H அடுத்தது 40 வரும். அடுத்தது 0H40 வரும். அதுக்கப்புறம் 0H80 வரும். டிலே கொடுத்துட்டு டிலே கொடுத்துட்டு எல்இடி ஈக்குவல் டு 0H80 கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா இதை என்ன பண்ணிக்கிறேன் இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டாட்டிக் அவுட்புட்டில் வந்து கிரியேட் ஓகே கொடுத்துட்டு யாராவது கான்ஃபிகர்ஸ் யாராவது வந்து எந்த லைன் இருக்கு லைன்ல இருக்கு லைன்ல வந்து 0 இப்போ வந்து ஆயிடுச்சு. ஆனவங்க அந்த ரெண்டுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ப்ரோட்டேஷனில் போட்டு 4 எல்இடி வச்சு ரன் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முன்ன ஃபர்ஸ்ட் போட்ட ப்ரோட்டேஷ் ப்ரோக்ராம் மாதிரி எல்இடி ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த 4 எல்இடி வந்து ஆஃபும் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கான்செப்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.